குற்றங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர், நோய்களை சுகப்படுத்துகின்ற ஆண்டவர், பகைகளை விட்டு நமக்கு ஜீவனை தருகின்ற ஆண்டவர், வீட்டிலிருந்து ஆண்டவராய் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கிறாரே, பகைகளை விட்டு மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. Amen.
பொழுது ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துகின்ற போது அந்த பலனை அந்த வலுவை மகிமையை நாம் சோதரித்துக் கொள்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை இணைந்து பாடுவதாக தெரிந்து பாடலையோடு இணைந்தவரே உண்மை ஆராதனை செய்கிறோம். சீவனின் அதிபதியை உண்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா கரங்களை கட்டி உற்சாகமாய் அவரை பாடி அவர்களை மகிமைப்படுத்துகிறோம்.
சோர்வுகளோடு
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வலுவூட்டுகின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு மரியாளே ஏன் அழுகிறாய், பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ரட்சகராய், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதை உணர்வோம். அதுவே நீ சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறாதவராக எங்கள் மத்தியிலே இருக்கின்றவராக, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றவராக இருக்கின்றேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் அந்த நம்பிக்கையோடு சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்னைக்கு அவருடைய கண்ணீரை தொடங்குவீராக, இன்றைக்கு அவருடைய வேதனையை மாற்றுவீராக, இன்றைக்கு அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, இன்றைக்கு பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக, இன்றைக்கு விலகினங்கள் மறைவதாக, இன்றைக்கு இந்த வியாதிகளை எடுத்துக் கொடுப்பீராக, எல்லா பிசாசின் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் அம்புகளும் முறிந்து விழுவதாக, எல்லா சத்துருடைய போராட்டங்களும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போவதாக, கடன் பாரங்கள் இன்னும் பல்வேறு விதமான போராட்டங்கள் இன்றைக்கோடு அன்றுவே சிலுவையில் சுமந்து வைக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்க முடியாது. சமூகத்திலே வந்திருக்கிற நேரத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக, ஒரு பலத்தை கட்டளையிடுவீராக, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் சொல்லிக்கிறோம். ஒரு பரிபூர்ண பலன் இன்றைக்கு எங்களை ஆட்கொள்ளும்படியாய் சொல்லிக்கிறோம். ஒரு உன்னத வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நுழைக்கும்படியாய் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லிக்கிறோம். ஆகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறோம். அகத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வருவதற்கு முன்பதாக வசனத்தினால் எங்களை திருப்தியாக்குகின்ற ஆண்டவரே, சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவரே, பரிபூர்ண ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகிக்கிற ஆண்டவரே, வசனத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை தகுதிப்படுத்துகின்ற போது ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் எங்களை திருப்திப்படுத்துவீராக, வசனத்தின் மூலமாய் எங்களை சுகப்படுத்துவீராக, வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு பலன் உண்டாகட்டும், இன்றைக்கு எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, பாடுகள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீரும் கவலையும் ஆண்டவரே எல்லா விதமான துன்பமும் துக்கமும் மாறட்டும் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாய் எங்களை பலப்படுத்தும், வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்தும். நாசரையை மறைத்து நீ வெளிப்படுவீராக, வார்த்தை வல்லமையாய் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இருக்கிற ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வார்த்தைகளை கேட்கும் போது